ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுடைய வாசல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து தர சொல்லுவோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்து எல்லா ரூமையும் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே எந்த இடத்துல குலதெய்வம் உட்காந்துருக்குன்னு நாங்கள் வாசி மூலியமா இங்கேருந்தே பார்ப்போம். பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த பூஜை செய்யுங்க, அந்த பூஜைக்கு இந்த மாதிரி முறை. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. குலதெய்வத்தை மேல்நிலை அடைய வைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் ஒன்று. அப்படி குலதெய்வத்தை கும்பிட முடியலன்னா நீங்கள் நல்லபடியாக வாசியோக பயிற்சியாக செய்யணும். வாசியோக பயிற்சியை செய்யும்போது அந்த வாசி மந்திரம் அப்படின்றது குலதெய்வத்தையே உயிர் கொடுத்த அந்த தேவர்களுடைய மந்திரம். இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருந்து நான் இங்கே வீடு வாங்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து வீடெல்லாம் வாங்குறாங்க. அந்த ஆன்லைனில் பார்த்து வீடு வாங்குறதுக்கும் வாசி யோகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த மாதிரி வீடு வாங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வீடு வாஸ்து பிரச்சனை அப்படின்னு பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமண்டலத்தில் எல்லா இடத்துலையுமே இறந்த பிரேதாத்மா இருந்தே தீரும். எல்லா உயிரினங்களும் இந்த பூமண்டலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல செத்து போய் தான் இருக்கும். செத்து போய் தான் எல்லாம் பிறக்கும், பிறந்து தான் எல்லாம் செத்து போவோம். அந்த செத்து போன அந்த பிரேதாத்மாவுடைய பிரச்சனைகள் எதுவும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வாஸ்துன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். நம்ம வியாபாரத்தில் நாம் கெட்டு போகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு கூட நினைக்கலாம், நம்ம வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அந்த துஷ்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாசியோக பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாசி போய் எல்லா இடத்துலையும். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. கேமரா that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா வாசியோகி ஸ்ரீ ஆனந்தராஜ் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் வாசி யோகம் சரியில்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? இல்லை, வீட்டுக்கும் வாசி யோகத்துக்கும் ஃபஸ்ட்டு சம்மந்தம் கிடையாது. சரி. வாசி யோகம் அப்படின்றது மனிதன் பண்ணக்கூடிய ஒரு யோக நிலை. அந்த யோக நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வாசியோகம் பண்ண அவனுடைய குலதெய்வம் புனிதப்படும். குலதெய்வம் புனிதப்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் தன்னுடைய குலதெய்வ நிலையிலிருந்து மேல்நிலையான தேவர்கள் நிலையை நோக்கி குலதெய்வம் பயணப்படும். அப்படி தேவர்கள் நிலையை நோக்கி குலதெய்வம் பயணப்படும் போது அப்போ குலதெய்வத்துக்கு நிறைய சக்திகள் வரும். குலதெய்வத்துக்கு நிறைய சக்திகள் வரும்போது அந்த குடும்பத்தை அந்த குலதெய்வம் நல்லபடியாக காத்து நிற்கும். எல்லா பிரச்சனைகளும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் போகும். அதுக்காகத்தான் வீட்டில் ஒருத்தராவது வாசியோக பயிற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. வாசியோக பயிற்சின்றது வீட்டில் இருக்கிற மனிதர்கள் பண்ணக்கூடிய பயிற்சி தானே தவிர அது வீட்டில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. சிறப்பு சார். பணவரவை பொறுத்த வரைக்கும் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பணவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் பணவரவு இல்லாமல் வீட்டே ஒரு லட்சுமி கடாட்சியம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கும் வாசி யோகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிறைய பணவரவுகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவர் என்னன்னா ஃபஸ்ட்டு அவர் குலதெய்வத்தை நல்லபடியாக கும்பிட்டுருக்க மாட்டார். அதே மாதிரி தனக்கு முன்னாடி இறந்து போனால் அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டார். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக தேவசங்கள் கொடுத்துருக்க மாட்டார். இது எதுவுமே செய்யாதனால அந்த குலதெய்வத்துடைய சாபம் அவருக்கு வர வர அந்த குலதெய்வத்துக்கு சக்தி கம்மியாக இவருக்கு சக்தி கம்மியாயிடும். இவருக்கு சக்தி கம்மியாச்சுன்னா இவர் பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ எப்படின்னா ஒரே நாளில் அவர் ஏழையாக மாறிட மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவார். அது மாறும்போதே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை மேல்நிலை அடைய வைக்கணும். குலதெய்வத்தை மேல்நிலை அடைய வைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் ஒன்று. அப்படி குலதெய்வத்தை கும்பிட முடியலன்னா நீங்கள் நல்லபடியாக வாசியோக பயிற்சியாக செய்யணும்.
வாசியோக பயிற்சியை செய்யும்போது அந்த வாசி மந்திரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு குலதெய்வத்தையே உயிர் கொடுத்த அந்த தேவர்களுடைய மந்திரம். அப்போ குலதெய்வத்துக்கே உயிர் கொடுத்த தேவர்களுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது குலதெய்வம் வழங்குறதே குலதெய்வத்துக்கு யார் உயிர் கொடுத்தாங்களோ அதைத்தான் குலதெய்வம் வணங்கும். அதுதான் கடவுள். அப்போ குலதெய்வத்துக்கே உயிர் கொடுத்த அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணும்போது அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் அதிகமாகும். அப்படி அனுக்கிரகம் அதிகமாகும் போது இந்த நல்ல பணக்காரனாக இருந்துட்டு வீடு ஃபுல்லாக நல்லா லட்சுமி கடாட்சம் இருந்துட்டு அந்த லட்சுமி கடாட்சம் குறையக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு வரவே வராது. எப்பயுமே அந்த குலதெய்வம் அந்த லட்சுமி கடாட்சத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக ஆட்கொண்டு காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கண்டிப்பாக வாசியோக பயிற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா வாசி மந்திரத்தையாவது நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணால் கூட போதும். வாசியோக பயிற்சி எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னா முடியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அவர் செய்ய முடியாது. அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் அவர் வாசி மந்திரத்தையாவது அவருடைய வாசி மந்திரத்தையாவது அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பணம் நிறைய வந்து நம்மளை விட்டு கடந்து போகாத அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம். சில பேர் வந்து தொலைவில் இருந்து வீடு வாங்குவாங்க. அதாவது வந்து வீடு முன்னெல்லாம் பார்த்தா வந்து வீடு இடம் பார்த்து வீடு கட்டி குடி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடே கட்டி வச்சுருந்தாங்க, வீடு வாங்கினாங்க. இப்போ பார்த்தா நான் இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருந்து நான் இங்கே வீடு வாங்க ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து வீடெல்லாம் வாங்குறாங்க. அந்த ஆன்லைனில் பார்த்து வீடு வாங்குறதுக்கும் வாசி யோகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த மாதிரி வீடு வாங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வீடு வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. இது எல்லாமே பயம்தானே தவிர இது எதுவுமே உண்மையான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய வாசல் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்துடைய நிலத்துடைய அமைப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா வீடு வாங்கி நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புது வீட்டில் தங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கட்டுன்னு ஒரு முறை இருக்குது. சித்தர்கள் சொன்ன ஒரு குலதெய்வ கட்டுன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைக்கு ஏற்ப நீங்கள் குலதெய்வ கட்டை வீட்டில் செஞ்சு பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா குலதெய்வ வாஸ்து முறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து அந்த வாஸ்து பூஜையை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த வாஸ்து பூஜையை பண்ணிவிட்டு ஒரு 48 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வாஸ்து பூஜை பண்ணால் போதும். அந்த வாஸ்து பூஜை பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையும் வராது. வாஸ்து பிரச்சனை அப்படின்னு பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமண்டலத்தில் எல்லா இடத்துலையுமே இறந்த பிரேதாத்மா இருந்தே தீரும். எல்லா உயிரினங்களும் இந்த பூமண்டலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல செத்து போய் தான் இருக்கும். செத்து போய் தான் எல்லாம் பிறக்கும், பிறந்து தான் எல்லாம் செத்து போவோம். அது மாதிரி பூமண்டலத்தில் எல்லா இடத்துலையும் செத்து போயிருக்கும். அந்த செத்து போன அந்த பிரேதாத்மாவுடைய பிரச்சனைகள் எதுவும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை வாஸ்துன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அது மாதிரி அந்த பிரேதாத்மா வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி இந்த குலதெய்வ கட்டையும் குலதெய்வ வாஸ்து பூஜையையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுமே வாசி முறைப்படி செய்யப்படுற பூஜை. இந்த வாசி முறைப்படி செய்யப்படுற இந்த பூஜை மூலியமாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம செத்ததுக்கப்புறம் காற்றா மாறிடுறோம். நம்ம பேயை கூட என்ன சொல்கிறோம், காற்றுன்னு தான் சொல்கிறோம். ஆன்மாவை கூட காற்றுன்னு தான் சொல்கிறோம். அந்த காற்றை கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மூலியமாக கட்டப்படுற அந்த கட்டில் அந்த காற்று வந்து அடங்கி உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நல்லபடியாக காப்பாற்றும். இதுதான் வாஸ்து பூஜை. இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து இப்போ வீடு வாங்கினாலும் சரி, நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் தங்கலை, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வீடு வாங்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து பூஜையையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குலதெய்வ கட்டையும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய வீடு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத நல்ல வீடாக அமையும். அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வாஸ்துவபடியும் வாசியோக பயிற்சி மூலியமாகவும் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நல்லதாக தான் கிடைக்கும், நல்லபடியாக. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, வாஸ்து சரியாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குமா? அதாவது ஒரு வீட்டை பார்த்தா வந்து சில சமயங்களில் சண்டையாகவே இருக்கும். அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேர் தான் இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது. இதுக்கும் வாசி யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை, அப்படி இல்லை. இந்த வாஸ்து அப்படின்றதே வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதது தான் வாஸ்து குற்றம்.
ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்து குற்றம் அப்படின்றது நம்மளுடைய குலதெய்வம், நம்ம கும்பிடப்படுற அந்த குலதெய்வம். குலதெய்வம்னா யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு மூதாதையர்கள், நமக்கு முன்னாடி இறந்து போன தாத்தா தான் நம்மளுடைய குலதெய்வம். குலதெய்வம்னா வேறு யாரோ நினச்சிடாதீங்க. நமக்கு முன்னாடி இறந்து போன தாத்தா தான் நம்மளுடைய குலதெய்வம். அந்த தாத்தாவுடைய பிரேதாத்மாவும் ஆன்மாவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதனால அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றது. இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம குலதெய்வ கட்டு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் குலதெய்வ வாஸ்து முறையையும் செஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே செஞ்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வமானது மூதாதையரோட ஆத்மா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். எப்பயுமே நம்ம தாத்தா நம்மளை கெடுக்கவே மாட்டார், ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்களும் நம்மளை கெடுக்க மாட்டாங்க, நம்மளை வாழ தான் வைப்பாங்க. அதனால் அவங்கள வந்து வணங்கினா மட்டும்தான், அதைத்தான் குலதெய்வம்னு இந்துக்களில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது. அவங்கள வணங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, எப்பயுமே வீட்டில் அமைதி இல்லாத நிலை, இது எல்லாமே வந்து அவங்களால மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கணும் நம்ம தாத்தாக்கு தான் தெரியும், அதே மாதிரி நமக்கு என்ன பிடிக்கணும் நமக்கு முன்னாடி இறந்து போனவங்களுக்கு தெரியும். அதனால நாம செய்யும்போது அது அவங்க வந்து நல்லபடியாக அரூபமாக இருந்து அரூபமான வாசியாக இருந்து அவங்க நல்லபடியாக நமக்கு நல்லது செய்வாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வ கட்டு, குலதெய்வ வாஸ்து முறை. இது ரெண்டுமே வாசியோக பயிற்சியில் இருக்குது. அதை நீங்கள் பின்பற்றி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சிறப்பு. தொழில் வளர்ச்சிக்கான வாசியோகம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வாசியோக பயிற்சி பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்றை மேல்நிலை அடைய வைக்கிறது தான் வாசியோக பயிற்சி செய்கிறது. இப்போ நம்ம அந்த மூச்சு காற்றோட வெளிக்காத்தான நிறைய துஷ்டமான காற்றுகள்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த துஷ்டமான காற்றுகள் தான் நம்ம வியாபாரத்தில் நல்ல முடிவெடுக்க முடியாமல், அந்த நல்ல முடிவெடுக்காதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுது. இப்படி தான் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி நம்ம வியாபாரத்தில் நாம் கெட்டு போகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு கூட நினைக்கலாம், நம்ம வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர் கூட நினைக்கலாம் நம்ம வியாபாரத்தில் கெட்டு போகணுன்னு. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அந்த துஷ்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாசியோக பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாசி போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே வரும். உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யும். அந்த துஷ்டர்கள் எல்லாத்தையும் அந்த வாசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விட்டுரும். அந்த துஷ்டர்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களை தாக்காது. அப்போது வியாபாரத்தில் துஷ்டர்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயம் உங்களை தாக்கலைன்னா நீங்கள் வியாபாரத்தில் மேற்கொண்டு வளர்ச்சியை அடையலாமே தவிர, எப்பொழுதும் லாபத்தை அடையலாமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மருத்துவர்களுக்கும் வாசி யோகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். மருத்துவம் சொல்கிறது வந்து ரொம்ப புனிதமான தொழில். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கு நம்ம மருத்துவர்கள்கிட்ட தான் போவோம். ஸோ மருத்துவர்களுக்கும் வாசி யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. மருத்துவர்கள் அப்படின்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மருத்துவர் அப்படின்னாலே கண்டிப்பாக அகத்திய மகான் தான். அகத்திய மகான் தான் ஆதி மூலமான மருத்துவர். அகத்திய மகானுக்கு தெரியாத மருத்துவமே கிடையாது, மூலிகை மருத்துவமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அகத்திய மகான் நிறைய பண்ணியிருக்காரு. அகத்திய மகான் வந்து தலையை ஓப்பன் பண்ணியே வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதனால் அவர் தான் இருக்கிறதுலே மருத்துவத்தில் பெரிய ஆள். அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த வாசியோக பயிற்சி. அப்போ அவர் மருத்துவத்தில் அது மேல்நிலை அடைஞ்சாரு அப்படின்றதுக்கு காரணமே வாசியோக பயிற்சி மூலியமாக தான் மேல்நிலை அடைஞ்சிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு வாசியோக பயிற்சியை வந்து ஒரு மருத்துவர் செய்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வராங்க அப்படின்னா இந்த வாசியோக பயிற்சி செய்கிறவங்களுடைய ஆறா வந்து எப்பயும் பாசிட்டிவாக இருக்கும். அந்த உடம்பு சரியில்லாத வரவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் ஆராவை வச்சு அந்த நெகட்டிவ் ஆராவை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். அப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு மூலிகை மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க. மூலிகை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வாசியோக பயிற்சி வந்து மிக மிக உறுதுணையாக இருந்தது. ஏன்னா வாசியோக பயிற்சி செய்யும்போது அந்த வாசியான அந்த காற்று, இப்போ நாம் வந்து வாசியோக பயிற்சி அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புக்குள்ளே ஓடுற அந்த மூச்சு காற்றோட பயிற்சி தான். இப்போ அந்த மூச்சு காற்றை நம்ம வெளியில் விடுவோம். வெளியில்
வெளியில் விடும்போது எப்படி விடுவோம்? நம்ம இப்போ வாசியோக பயிற்சி பண்ணுறோம், ஒரு மருத்துவராக இருக்கோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவம் செய்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்குரிய மருந்து எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வாசியோக பயிற்சியில் நம்ம வாசிக்கிட்ட வேண்டுதலை வைப்போம். வைக்கும்போது அந்த மூச்சு காற்று வெளியில் வந்து அந்த அந்த நோய்க்குரிய மருந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மூலியமாக அப்படியே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கண்டிப்பாக அந்த மருந்தை காட்டும். அந்த காட்டும்போது அந்த மருந்தை நம்ம எடுத்து அவருக்கு கொடுத்தோம்னா உடனே சரியாயிடும். இப்படி தான் வந்து வாசியோக பயிற்சி மருத்துவர் செஞ்சால் அவருடைய மூளையும் நல்லா வேலை செய்யும், அதே மாதிரி உடலும் எப்பையும் டயர்டே ஆகாது. இந்த மருத்துவர்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, நிறைய சர்ஜரி பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த டயர்ட்னஸை வந்து அந்த வாசி கொடுக்காது. வாசி தான் எப்பயுமே நமக்குள்ளே ஓடுற மூச்சு காற்று தான் நமக்கு உடம்புக்கும் பலமாக இருக்குமே தவிர, நம்ம உயிருக்கும் பலமாக இருக்குமே தவிர, எல்லா ஹார்மோனையும் இயக்கிறது நம்மளுடைய மூச்சு காற்று தான். அப்போ நம்ம ஹார்மோன் எல்லாம் நல்லபடியாக செயல்படணும்னா கண்டிப்பாக நம்ம மூச்சு காற்றை வணங்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாசியோக பயிற்சி மூலியமாகவும் வாசி மந்திரத்தின் மூலியமாகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண எல்லா மருத்துவர்களும் கண்டிப்பாக மேல்நிலை அடைய முடியும். ஒரு மருத்துவர் மேல்நிலை அடைகிறாரு அப்படின்னா நிறைய நோயாளிகளை சரி பண்ணால் தான் அவர் மேல்நிலை அடைகிறாருன்னு அர்த்தம். நிறைய நோயாளிகளை சரி பண்ணணும்னா அவர் எப்பயுமே சக்தியோடு இருக்கணும். அவர் சக்தியோடு இருக்கணும்னா வாசியோக பயிற்சி செஞ்சாருன்னா சக்தி அதிகமாகும். அதனால தான் வாசியோக பயிற்சி செஞ்சனால தான் அகத்திய மகான் அந்த காலத்திலேயே நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காரு, நிறைய மூலிகை மருத்துவம் பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காரு. அதனால் வாசியோக பயிற்சி வந்து மருத்துவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறப்பு. வீடை பொறுத்த வரைக்கும் வடக்கு வாசல் இருந்தால் நல்லதா, தெற்கு வாசல் வீடு இருந்தால் நல்லதா? ஆக்சுவலாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் எப்பயுமே அந்த வடக்கு கிழக்கு 2 வாசலுமே வந்து எப்பயுமே தானாகவே அமைஞ்சிரும். அவங்களுக்கு வந்து அந்த 2 வாசலுக்குள்ளே போனீங்கன்னா எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். ஆனால் மீதி வாசல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகாது, பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தான் இந்த வாஸ்து பூஜையை பண்ணிக்கிறோம். வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டா எல்லா வாசல்லையுமே நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். வாஸ்து பூஜையும் பண்ணணும், இந்த வாசியோக வாஸ்து பூஜையும் பண்ணணும், குலதெய்வ கட்டையும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கணும். இது 2த்தையும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த வாசலாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வமும் வந்துடும், உங்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த மூதாதையர் ஆன்மாவும் வந்துடும். அது 2மே இருந்து இந்த வாசல் எதையுமே பார்க்காது. அதெல்லாம் அது 2மே இருந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வீட்டில் வராது. ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும், அது வாஸ்து பார்க்காமல் கட்டப்பட்டிருக்கும், வாஸ்து தவறாக இருக்கும். அந்த வாஸ்துவை சரிப்படுத்துறதுக்கு வாசி யோகத்தில் ஏதாவது எளிய முறை இருக்குதா? இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, அதுக்கு வந்து குலதெய்வ வாஸ்து பூஜைன்னு ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. அது சின்ன பரிகாரத்தை வந்து நீங்க அந்த வீட்டுடைய வாசலை வச்சு தான் அந்த குலதெய்வம் எந்த இடத்துல போய் தங்குது அப்படின்னு வந்து நாங்கள் வந்து வாசி மூலியமா கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லுவோம். அது கண்டுபிடிச்சி சொல்லி அந்த பூஜைக்கு ஒரு முறை சொல்லுவோம். அந்த முறையில் அந்த பூஜையை அந்த வீட்டில் அந்த இடத்துல செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாஸ்து பிரச்சனையும் போயிடும். வாஸ்து பிரச்சனை அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய பெரிய பங்களாலாம் கட்டுறாங்க, அந்த பங்களாலலாம் வாஸ்து பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து அந்த பங்களாவை இடித்து திரும்ப கட்டுறோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய காசை விரயம் பண்ணுறாங்க. இது காசெல்லாம் விரயம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே எந்த வாஸ்து பிரச்சனையும் வராது. அந்த குலதெய்வத்தை வச்சுக்கணும்னா அந்த குலதெய்வம் எந்த இடத்துல உக்காந்துருக்கு உங்கள் வீட்டிலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த பூஜையை செய்யணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுடைய வாசல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து தர சொல்லுவோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்து எல்லா ரூமையும் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே எந்த இடத்துல அந்த குலதெய்வம் உட்காந்துருக்குன்னு நாங்கள் வாசி மூலியமாக இங்கேருந்தே பார்ப்போம். பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த பூஜை செய்யுங்க, அந்த பூஜைக்கு இந்த மாதிரி முறை அப்படின்னு சொல்லி அந்த பூஜையுடைய சாமான்கள் எல்லாத்தையும் நாங்கள் அவருக்கு அனுப்புவோம். அவங்க வாங்கி அந்த பூஜையை எந்த டைமில் செய்ய சொல்கிறோமோ அந்த டைமில் செஞ்சிட்டாங்கன்னா நல்லபடியாக வாஸ்து பிரச்சனையே இருக்காது. அந்த வீட்டில் எப்பயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க வாழ முடியும். சிறப்பு. புது வீடு கட்டுறவங்க, அதாவது வாசியோகத்தை பின்பற்றுறவங்க வீடு கட்டும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும்? புதுசாக வீடு கட்ட போகிறாங்க, அவங்க வாசியோகத்தில் ஃபுல்லாக பின்பற்றுறாங்க, வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சியும் செய்கிறாங்க, அவங்க நல்லபடியாக செய்கிறாங்க அப்படின்னா அந்த புதுசாக வீடு கட்டுறவங்க கடக்கால் போடுற நேரமும் தெரியாது,
ரூஃப் போடுற நேரமும் தெரியாது, சீக்கிரமாக நடந்துடும் அந்த வீடு சீக்கிரமாக கட்டப்பட்டுரும். என்னடா நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம், 6 மாதத்துலேயே வீடு கட்டிட்டோம், எந்த பிரச்சனையும் வரல, இப்போ அவங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த லோன் லேட் ஆகும் அப்படி இப்படின்லாம் இருக்கும். அது எதுவுமே லேட் ஆகாமல் டக்குன்னு காசு கிடைக்கும், டக்குன்னு அவங்க வீடை கட்டிடுவாங்க. இதுதான் வாசியோடைய மூலமான விஷயம். ஏன்னா வாசி வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்க வீடு கட்டணும்னு ஆரம்பித்து அவங்க மனதார உளமாற நினச்சி அது வாசியில் கலந்து அது வந்து வீடு கட்டணும்னு அவங்க ஆரம்பிக்கும் போதே அந்த வீட்டுக்குரிய மொத்த காசையும் வாசி தயார் பண்ணிடும். தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கடன்னு அவங்க வீடை கட்டிடுவாங்க. நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே குடி போயிடுவாங்க சீக்கிரமாக. இது வந்து வாசியோகம் பயிற்சியை பர்ஃபெக்டாக முறைப்படி வாசி மந்திரம் வச்சு செய்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். வாசி யோகத்தை பற்றின நிறைய விஷயங்கள், ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Park College of Engineering and Technology 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.